வணக்கம். நான் விகடம் சண்முகம் சொல்லிட்டு உங்களை பார்க்க வந்திருக்கேன். இப்போ ஜென்ரலாக ரெகுலராக இப்போ என்கிட்ட கேட்குற கேள்வி வெள்ளை குமரப்பையாவுக்கும் வேலப்ப செட்டியாருக்கும் என்ன அரண்மனை பொங்கல்னு சொல்லி வராங்கல்ல, இது ரெண்டு இதுவாக இருக்குது. பாலகவின்னு சொல்லிட்டு அவர் தான் ஆர்த்தர்னு நினைக்கிறேன். அவரோடதுலேயே கரெக்டாக இல்லை அப்படிங்கிறது, தெளிவாக இல்லைங்கிறது சொல்கிறாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச வேண்டியது வெள்ளை குமரப்ப செட்டியாருக்கும் வேலப்ப செட்டியாருக்கும் என்ன வித்தியாசம் இது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். என்கிட்ட நிறைய காவடிக்காரங்க கேட்குற கேள்வி தான் கேட்குறாங்க. இதை நீங்கள் உமா ஆச்சிங்கிறாங்க, அவங்க யாரும் நாங்கள் பார்த்ததில்ல, அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு எனக்கு பதிவு போட முடியுமான்னு சொல்லிட்டு ஃபாரின்லேருந்தே நமக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சரி, அதனால தான் சரி உங்களை பார்த்து அது என்னன்னு சொல்லி கேட்டு விவரம் கேட்கலான்னு சொல்லி வந்தோம். அது மாதிரி நாகப்பண்ணன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது விவரம் எங்களுக்கு எதுவுமே தெரியல. இல்லை, எங்களுக்கு தெரியாது. நாகப்பண்ண அப்பாங்கிறது நீங்கள் இப்போ சொல்லி தான் எனக்கு தெரியும். இது நான் யதார்த்தமாக, ஏன்னா இந்த ஒரு சில வார்த்தைகள்லாம் தான் நமக்கு தெரியுது. அப்போ இதுக்கு என்ன கொஞ்சம் ஏன்னா யார்கிட்டையுமே ரெக்கார்டிங்களாக இருக்காங்கிறது எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்லேயும் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். இதுக்கு ப்ராப்பராக யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியும், உங்கள் அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க, ஐயாக்கள் சொல்லியிருப்பாங்க. அதில் என்ன விஷயம் நீங்கள் சொல்ல முடியுமா? எங்களுக்கு சொல்லி இது என்ன தெரியும்னா, ஐயாவும் அப்பாவும் பேசிக்குவாங்க எங்கள் வீட்டில். ஐயாவும் அப்பாவும்னா உங்கள் அப்பாவும் உங்கள் ஐயாவும்? ஆமாம், இவங்க ஐயாவும் பழனிக்கு போயிட்டு பேசுவாங்க. சரி சரி சரி. அப்போ எங்கள் வீட்டில் ஆம்பளை வரிசை இல்லை, சரி. அப்போ எங்கள் அப்பத்தை முன்னோர்கள் தான் பார்த்துருக்காங்க. சரி, அதாவது இந்த காரைக்குடியிலேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு வர்றதை நீங்கள் தான் பார்த்துருக்கீங்க. முன்னோர்கள் பார்த்துருக்காங்க, அதாவது உங்கள் வீட்டு ஆளுக பார்த்துருக்காங்க, கரெக்டுங்களா? வீட்டு ஆளுக பார்த்துருக்காங்க. அதில் இருக்கிறது எங்கள் ஐயா பேருக்கே இருக்குது. அதில் இருக்குது எதுலைங்க ஆச்சு? பட்டயத்தில் இருக்கிறது சொல்லுங்க. பட்டயத்தில் இருக்கிறது உங்கள் ஐயா பேர் தான் இருக்குது. ஓகே, அதுதான் எங்கள் அப்பா பேசுவா. நம்மோட்ட தான் அவன் பார்க்குறேன், ஏப்பா விட்டு கொடுத்தி அப்படின்னு போயிட்டு போறேன் தான். உங்க முறையை தான் இப்போ இருக்க அரண்மனை பொங்கல் பார்க்குறான்னு சொல்றீங்க, கரெக்டுங்களா? ஆமாம், இவங்க கலிங்கப்பையா வீட்டில் ஆம்பளைய வாரசல் இல்லைன்னு இவங்க பார்த்துருக்கா, அண்ணம்டியா பார்க்குறாங்க. அவங்க பாட்டையா நம்ம வீட்டில் பார்த்துருக்காங்க. சரி. அப்போ பொழுது நான் பார்க்கட்டோன்னா எங்கள் அப்பத்தை முன்னோர்கள் விட்டு கொடுத்துட்டாங்க. இவங்க இப்போ ஊடால வந்தவங்க இவங்க நாங்கள் பார்க்குறோன்னு அவங்கள்ட்ட இருந்து இவங்க வாங்கி பார்க்க ஆரம்பிச்சு. இப்போ சுமார் எத்தனை வருஷம் ஆச்சு இருக்கும் ஆச்சு? இதெல்லாம் எத்தனை வருஷம் இருக்கும் ஆச்சு இது நடந்து? எங்களுக்கு நான் விவரம் தெரியவிட்டதே எனக்கே தெரியும். 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 தலைமுறை நீங்கள் சொல்கிறது 3 தலைமுறையே அப்படி மாறி போயிடுச்சுங்கிறீங்க, கரெக்ட்? ஓகே. அப்பாவை வளையந்தோல்ல வச்சுதான் கூட்டிட்டு போனது. அப்பா ஐயா பிள்ளை வந்துட்டா. சரி ஆச்சு. ஐயா பிள்ளை வரையில அப்பா வளையந்தோல்ல வச்சுதான் பழனிக்கு போனது. அப்புறம் தான் குமரப்ப எங்க சித்தப்பா பிறந்தது. அப்புறம் தான் எங்க சித்தப்பா பிறந்தோன்னா பழம் அழகெல்லாம் பிறந்தது. ஓகே, சரி. எங்க வீட்டுல எங்க அப்பாவும் சித்தப்பாவும் அப்புறம் பிறந்தோன்னே எங்க சித்தப்பா பிள்ளை போயிட்டாங்க. சரி ஆச்சு. எங்க அப்பா மட்டும்தான். சரி, அவன் பார்த்தான், அவங்க பார்க்குறான்னு விட்டு கொடுத்துட்டா எங்க பாட்டையா. சரி. அதுல இருந்து இவங்க பார்க்க ஆரம்பிச்சு. நீங்க அதுக்கப்புறம் நீங்க அதை ட்ரை பண்ணவே இல்லை? நாங்க ட்ரை பண்ணவே. ஏன் ஆச்சு நீங்க ட்ரை பண்ணல? தெரியும், எங்க அப்பா வேண்டாத்தா அவனே பார்க்கட்டாத்தா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க அப்படியே ஒதுங்கிட்டோம். சரி. இப்போ இப்போ டயத்துல மேலவட்ட ஆளுக பார்த்து மூத்த வாரிசு யாரு என்ன ஏதுன்னு கேட்டிருக்காங்க. அது யாரு வீட்டுல மூத்த வாரிசு யாரு என்னன்னு கேட்டு அப்புறம் எனக்கு போன் அடிச்சா எல்லாரும், மூத்த வாரிசு யாரு? நாங்க தான் மூத்த வாரிசு, எங்க அப்பா விட தான் மூத்த வாரிசு. சரி அப்படின்னு நான் சொன்னேன். ஏச்சி உங்க முறையை நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க, ஆனா எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நாங்க சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க, அது எல்லாருக்குமே தெரியட்டும்னு நாங்கள் பேசாமல் இருந்துட்டோம்னு நான் சொன்னேன். சரியாச்சு சரியாச்சு. தேவட்ட ஆளுகளும் போன் அடிச்சு கேட்டாங்க, மேலவட்ட ஆளுகளும் கேட்டாங்க, காரக்குடி ஆளுகளும் கேட்டாங்க. ஓகே, எங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே காவடர்கள் எல்லாருக்குமே நாங்கள் தான் வாரிசுக்காரன்னு தெரியும். அதாவது அரண்மனை பொங்கல்ங்கிறதுக்கு நீங்கள் தான் வாரிசுங்கிறது எல்லாருக்கும் தெரியும், கரெக்டுங்களா? ஏன்னா வாரிசுன்னு சொன்னோம்னா நம்ம எதுவாக போய் யாருக்கு பின்னாடி யார் வராங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா தான் கரெக்டாக இருக்கும், கரெக்டுங்களா? ஆனா எங்க பாட்டையா அண்ணன் தம்பி ஒரே பங்காளிக்குள்ள பிள்ளை வந்தவங்க. ஓ, 2 பேருமே பிள்ளை வந்தவங்க. 2 பேருமே பிள்ளை வந்தவங்க. சரியாச்சு. அதனால எங்களுக்கு ஐயா இங்க பேசுவாங்க. அதனால நான் அப்பா ஊடால ஒன்னு நானும் கேட்பேன், இவங்களையும் கேட்க சொல்லுவேன். அண்ணன் தம்பிகளையும் கேளுங்க, அவங்க பேசுறாங்க என்ன ஏதுன்னு கேளுங்க, பின்னாடி நமக்கு தேவைப்படும், கேளுங்கன்னு. இவெல்லாம் 1 2 கேட்பாங்க. நான் தான் பிள்ளை இருந்தா அவங்க என்ன பேசுறா என்ன ஏதுன்னு நான் கேட்டுக்குவேன். கேட்டுக்கிறதுனால நம்ம பொம்பளை பிள்ளை சொன்னது வெளியில வராது. கண்டிப்பா 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 வராதுங்க.
பொம்பளை பிள்ளை சொன்னா இவ கூட குறைச்சி சொல்லுவான்னு கூட சொல்லுவாங்க, எடுபடாது இல்ல. அதனால நான் ஒன்னும் கூட சொல்றது இல்ல, தெரிஞ்சுக்கன்னு பேசாம இருந்துட்டேன். சரி ஆச்சு. இவ எங்க வீட்டுல எல்லாருக்குமே தெரியும், அண்ணன் தம்பி 50 பேருக்குமே தெரியும், எங்க அக்கா எனக்கு எல்லாருக்குமே தெரியும். முதல் வாரிசு நீங்க தான் அப்படின்ட்டு இருக்கிறதுல மூத்த வாரிசு நீங்க தான். படப்பிள்ளை மூத்த வாரிசு இவங்க தானே. பங்காளியில நாங்க தான் முதல் புள்ளி. ஓ சரி சரி சரிங்க சரி. நல்லாஞ்செட்டி வகையின் பங்காளியில நாங்க தான் முதல் பங்காளி. ஓ சரியாச்சு சரியாச்சு. இன்னொன்று வந்து எனக்கு செவிவெளி செய்தி தான் இது. இது எதுவுமே ஆதாரப்பூர்வமாக என்கிட்ட கிடையாது. இது என்னோட தனிப்பட்ட கேள்வின்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதை ரெக்கார்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது பயணம் போயிட்டு வந்தால் ராதா அண்ணன், அதாவது இவங்க பேர் ராதான்னு சொல்லி இப்போ தான் எனக்கு தெரியும். ராதா அண்ணனுக்கு செலவுக்கு பணம் கொடுக்குறதா வந்து நிறையா தகவல் வருது. இல்லை எனக்கு தெரியாது, ஏன்னா வாரிசு அப்படிங்கிற அடிப்படையில் அவருக்கு நாங்கள் பணம் கொடுக்குறோம். அதாவது இது செவிவெளி செய்தி தான், கன்ஃபார்ம்டாக எனக்கு தெரியாது. ஏன்னா கன்ஃபார்ம் இல்லாத செய்தியை நம்ம சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா ரிட்டன் காவடியில் வரதா சொன்னாங்க. அதுவும் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து கோவிடுக்கு அப்புறம் தான் நான் வந்து வந்திருக்கேன். ஆட்சிக்கே தெரியும் நான் வந்து ஆட்சியை வந்து உரிவாங்க வந்திருக்கேன். ஆட்சிக்கிட்ட காவடியை ஒரு வேண்டிய தூக்கிட்டு போவாங்க. அங்கேருந்து வரும்போது நம்ம காவடி நீங்களே வந்து பாதுகாப்பாக இருக்குன்னு நான் கொண்டு வந்து கொடுப்பேன். சரி, நானே 40 வருஷம் எடுத்துட்டேன். பச்சை காவடியோட தான் காசிக்கு நடந்து போயிட்டு வந்தேன். சரி சரி. அப்போ காசிஸ்ரீ அண்ணன் வந்து காசிஸ்ரீ கரெக்டுங்களா? சரிண்ணா சரிண்ணா. இதை பற்றி எங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து இருக்காண்ணா? ஏதாவது எங்களுக்கு வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்காண்ணா? பழைய மாதிரி நடக்கணும் அப்படின்னு நீங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்கள் நின்று செய்கிறதுக்கு தயாராக இருக்கும். இல்லை அது பழனியாண்டவர் கண்டிப்பாக பண்ணுவார். நீங்கள் செய்கிறதுக்கு பழனியாண்டவர் துணை நிற்பார். எல்லாத்துக்கும் பழனியாண்டவர் துணை தான் நிற்கிறாரு. எனக்கு மேலே புல்லரிக்குது. ஆனால் வந்து பழமைக்கு மாறணுங்கிறது தான் காவடிக்காரங்க அத்தனை பேரோட இது தான். ஏன்னா இன்றைக்கி நகரத்தார் இனம் வந்து பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட மனங்கள் நடந்துகிட்ருக்கு. பல யங்ஸ்டர் வந்து இன்னும் மேரேஜ் ஆகாமல் இருக்கிறாங்க, பலருக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது. இதுக்கு பேசிக் காரணம் வந்து நகரத்தார் அன்னதான மடத்தில் நிறைய மாற்றங்கள் வேண்டும்னு சொல்கிறாங்க. அதனால தான் மாற்றங்களை தேடி நாங்களும் வந்துட்டுருக்குறோம். இன்றைக்கி இத்தனை வருஷத்துக்கு நான் உங்களை வந்து பார்த்ததில்ல. ஆட்சியை வந்து எனக்கு கோவிட்லேயே தெரியும், உரி வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஆட்சியை வைத்தீஸ்வரனில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த டாப்பிக்கே பேசலை. இப்போ தொடர்ந்து வரும்போது தான் உமாச்சி தான் அவங்க வீட்டு வகையாளர் தான் வரணுங்கிற போதே நமக்கு ஸ்ட்ரைக் ஆனது. ஆஹா அன்றைக்கி போனோமே அவங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். உரிமையோடு தான் வந்தேன். என்ன உண்மை அப்படின்னு சொல்லி உண்மைத்தன்மை வந்து நமக்கு எடுத்துக்கு சொல்கிறதுக்கு நமக்கு கடமை இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா நிறைய பேர் தெரியாமல் ஃபாரின்லேருந்து என்னப்பா விஷயம் நம்மள்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. சரி அதை எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறக்காக தான் இன்றைக்கி உங்களை பார்க்குறதுக்காக வந்தாச்சு. நல்லா நீ எடுத்து கொடுங்க, நல்லா நாங்கள் பார்க்குறோம். நல்லா தோளோடு தோல் கொடுக்குறேன் நான் ரெடியாக இருக்கோம். எங்களால் முடிஞ்ச முயற்சி இது பண்ணுறோம். நீங்களும் வந்து இப்போ நம்ம இதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் நடத்தலாம். அதாவது பழமை எப்படி இருக்கோ அது பண்ணால் போதிங்க. நாங்கள் சொல்கிறபடியெல்லாம் நீங்கள் நடக்கணுங்கிறது கிடையாது. பழமை என்ன மாதிரி நீங்கள் கொண்டு வந்தீங்களோ அதுதான். ஆமாம், அதுதான் வேணுமே தவிர நம்ம இங்கே இண்டிவிஜுவல் இதுக்கு மாற்றணுங்கிறது யாரோட எண்ணமும் கிடையாது. யாரோட எண்ணம் கிடையாது. யார் மேலேயும் நமக்கு தனிப்பட்ட கருத்து வேறுபாடும் கிடையாது. உண்மை வெளியில் வரணும். இதில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் மீண்டு வரணும். ஏன்னா இது வந்து எப்பயோ முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் இந்த மாதிரி சொல்லுங்கள். இல்லை சொல்லுங்கள். 10,000 நான் சொல்லலை, பணம் கொடுக்குறேன்னு தான் சொன்னாங்க. இல்லை இல்லை இது வந்து வந்தது நான் வந்து மனசில் வச்சுக்கல, கேட்டேன். சரிங்களா? இல்லை நான் ரெக்கார்ட் தான் பண்ணுறேன். நான் அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இந்த மாதிரி பணம் கொடுக்குறதா சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறேன். சரிங்க சரிங்க. இல்லை ஏன்னா எதுக்காக அந்த வார்த்தை கேட்டேன்னா அதனால தான் அவங்க வந்து வெளியில் எதுவுமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் கொண்டு வந்து விட்டாங்க. எங்களுக்கு எதுவுமே அவங்க சொல்ல மாட்டாங்க. திரும்ப வந்ததுன்னு சொல்ல மாட்டாங்க, பஜனை ஆரம்பம் சொல்ல மாட்டாங்க. முன்னாடி எங்க அப்பா இருக்கையில சொன்னா இப்ப எதுவுமே எங்கள்கிட்ட சொல்றதே இல்ல. நாங்க யாரும் சோமவாரத்துக்கு வடிப்பேன், முன்னால பூரா எங்களை கூப்பிடுவேன். இந்த டைம் வந்து இவளை மட்டும் கூப்பிட்டுருக்கேன், எங்களையெல்லாம் கூப்பிடல. இவரை எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் வராமல் நான் எப்படி வருவேன், நான் வர முடியாது. இவளை போகாமல் இருந்துட்டேன். நல்லது, கரெக்டு தான். அது கரெக்டு தான். அண்ணனுக்கு மரியாதை இடத்துல நம்மளும் போகக்கூடாதுங்கிறது கரெக்டு தான். நம்மளும் முயற்சி பண்ணுவோண்ணா, எல்லாம் முயற்சி பண்ணுவோம். பழனி ஆண்டவர் கண்டிப்பாக. அதனால தான் இவ்வளோ நாள் காலதாமதம் ஆகுதான் எங்களுக்கு தெரியல. மேபி நீங்கள் பதிவு போட்டதுக்கப்புறம் அவர் மனசு மாறி, ஏன்னா இன்னும் அவர் மனசு மாறலை. அவர் மனசு மாறினா என்றைக்கோ குமாரசாமி நடந்திருக்கும். அவர் மனசு மாறாததுனால ஒருவேளை உங்களோட குமுறல்கள் கேட்கணும், உலகத்துக்கு கொண்டு வரணும்னு நினச்சிட்டு இருக்காங்களான்னு தெரில. இது பதிவை நம்ம போட போகிறோம். பள்ளியாண்டவன் என்ன முடிவு பண்ணிக்கான்னு யாருக்கு தெரியாது. கண்டிப்பாக அவன் நினைச்சனாக எப்போ செய்யணுமோ டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கு. கண்டிப்பாக உண்மைங்க. அவன்கிட்ட நம்ம வந்து விளையாடக்கூடாது. சரிங்க, நல்ல முயற்சி பண்ணுவீங்க. பழமைக்கு மாறுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவீங்க. ரொம்ப உங்கள் நேரத்தை எங்களுக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப அதெல்லாம் கிடையாது.
எப்போ சொன்னாலும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். நேரத்துக்கு இதுன்னு ஒதுக்கிட்டு வந்திருக்கியல்ல, அதான் உங்களைத்தான் சொல்லணும். ரொம்ப ஊரில் எதுவும் பேசணும்னு எனக்கு ஃபோன் பண்ணாலும் நான் வர்றேன் உங்களுக்கு. இல்லை கண்டிப்பாக அடுத்தடுத்த மூமெண்ட் வந்து உங்களை நீங்கள் இல்லாமல் நடக்காதுன்னு நான் நம்புகிறேங்க. பழனி ஆண்டவர் கொடுப்பாரு. ஏன்னா இந்த வாய்ப்பை எதுக்கு எனக்குள்ளே சிந்திக்க வச்சுருக்காரு. 10 பேர் கேள்வி கேட்க வைக்கிறாங்கன்னா யாரோ ஒருத்தங்க தான் எனக்கு கண்ணு முகம் தெரியாத ஆள் தான் எனக்கு கேட்குறாங்க. அப்போ பழனி ஆண்டவர் தான் வந்து இந்த இடத்துல கேள்வி கேட்க வச்சுருக்காரு. அப்போ ஏதோ மாற்றம் பண்ணணுங்கிறக்காக தான் இந்த இதுவே நடந்துகிட்ருக்கு, இந்த பேட்டியே நடந்துகிட்ருக்கு. உண்மையாக நம்புவோம். கண்டிப்பாக பழமை மாறும்போது உங்கள் தலைமையில் அடுத்த பயணம் இருந்தால் கூட ஆச்சரியப்பட இருக்குல்ல. ஏன்னா ஒரு நிமிஷம் தான். இன்னொன்று எப்படின்னா, எங்கள் அத்தை இறந்து போயிட்டாங்க. ம் நாளைக்கு கிளம்ப போகிறாங்க. இன்னைக்கு எங்கள் அத்தை இறந்து போயிட்டாங்க. எங்கள் அப்பா நாங்கள் அப்பா தானே சேலை போடணும். ம் என் அப்பா போய் ஐயா கேட்டா, சித்தப்பு ஆட்சிக்காரி ஆகிப்போச்சு, என்ன பண்ணுறது தீட்டு. நீ உடைய வந்தா உனக்கு தீட்டு இல்லை, நீ சேலையை போட்டுட்டு எண்ணெயை தேய்ச்சி குளிச்சுட்டு உடனே நீ கிளம்பி வா, நமக்கு தீட்டு இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ நான் விவரமெல்லாம் கேட்டேன். என்னப்பா உடையவுன்னு ஐயா சொல்கிறாங்க, நீங்கள் பேசாமல் இருக்கீங்களேன்னு கேட்டேன். இல்லத்தா நம்ம ஓட்டத்தை அவங்க பார்க்குறாங்க. அப்பவும் சொன்னா எங்கள் அப்பா, எங்கள் பெரியத்தை இறக்கையில் மானகிரி எங்கள் அத்தை, கல்லுப்பட்டி ஒரு அத்தை, தேவோட்ட ஒரு அத்தை, மானகிரி அத்தை இறக்கையில் இந்த மாதிரி ஐயா சொன்னான், நம்ம உடைய வீடா, நமக்கு ஒன்றும் தீட்டு இல்லை, நீ குளிச்சு எண்ணெயை தேய்ச்சி குளிச்சுட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டார்ல. கண்டிப்பாக அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டு இல்லைன்னா சொல்ல மாட்டாள்ல, ஐயா தீட்டுன்னு சொல்லிடுவாள்ல. நம்ம உடைய வீடா, நமக்கு தீட்டு கிடையாது, கிளம்பி வா, நம்ம அதெல்லாம் பார்க்கறது இல்லை அப்படின்ட்டாங்க. ஓகே ஓகே. அப்போதான் நான் எங்கள் அப்பாட்ட இன்னும் துருவி கேட்டேன், என்னப்பா ஐயா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் அப்பா அம்புட்டுன்னு சொன்னா. அப்புறம் ஐயா பழனிக்கு போயிட்டு வரொட்டி நான் ஐயா பஞ்சாமிரதம் எங்களுக்கு கொண்டாந்து கொடுப்பாங்க. அப்போ நான் எல்லாமே கேட்டேன், என்ன ஐயா இப்படி சொன்னீங்களே அப்படின்னு. அடக்கிருக்கு நம்ம உங்கோட்டுதே அப்படின்னா. எங்கோட்டா என்னப்பா ஐயா சொல்கிறாங்க அப்படின்னு. நான் சொன்னதை கேட்ட அப்பச்சி சொல்கிறாங்க அப்படின்னு. சரி ஆச்சி, ரொம்ப நன்றி. உங்கள் டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக வந்து இதை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்ப்போம். பழனி ஆண்டவர் முடிவுக்காக காத்திருப்போம். ரொம்ப நன்றி ஆச்சி. பண்ணுவோம். நல்லது. கண்டிப்பாக நடக்கட்டும் ஆச்சி, கண்டிப்பாக நடக்கட்டும். ரொம்ப நன்றி ஆச்சி. நன்றி, தேங்க்ஸ். எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரைட், நன்றிங்க.